அப்போது வீர விக்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சென்னை மாநகரில் பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க திருவட்டீஸ்வரம்பட்டியில். அதற்காக ஒரு ஆல்பம், ஒரு கேசட் பண்ணுங்க. மெரினா கேஃப் முரளி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணது. அப்போது தேவநாராயணன், கவிஞர் தேவநாராயணன் அவர்கள் வரிகளிலே முதல் பாட்டு பிள்ளையாரோட பாட்டு. 92 நான் சொந்தமாக எங்களுடைய ஆச்சாரியன் ஸ்ரீமத் ராமானுஜர் உடையவர், அவரை பற்றி முதல் கேசட் சுப்பிரபாதம் வரதராஜன் அவர்கள் எழுதி எல் கிருஷ்ணன் அவர்கள் இசையமைத்து நான் கேசட் படிவில் முதல்ல 1991 அந்த கேசட் தான் முதல் கேசட்டு. அதுக்கப்புறம் அந்த குரலை கேட்டு சிம்பனி ரெக்கார்டிங் கம்பெனி ஸ்ரீஹரி, பாடகர் தயாரிப்பாளர் ஸ்ரீஹரி, அவர் என்னை 92 ஃபஸ்ட்டு ஒரு ஐயப்பன் ஆல்பம் பண்ணார், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. மிக பிரம்மாண்டமான ஹிட் அது. 1992 மோர் தேன் 1 lakh கேசட் விற்றுது. அதுக்கப்புறம் 1000 கண்ணுடையாள், நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸு. 93 ரொம்ப கேப். நான் சின்ன வயசில் நிறைய சினிமா பாடல்கள் பாடிட்டு இருந்தேன். பெரிய கேப் விட்டு டிவோஷனல் 1993 அது பயங்கர ஹிட் ஆனவுடனே அதுக்கப்புறம் தான் பிக் ஸ்ட்ரீட்டில் திருவல்லிக்கேணியில் முதல் மேடை அமைத்து சுந்தரேச ஐயர் சாஸ்திரிகள் அவர் தான் முதல்ல திருப்பியும் மறந்து போனதை திருப்பியும் அது அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும்